ராம் சீதா சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ராஜசேகர் வந்து ஏதோ க்ளூ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ராஜசேகர் ஏதோ க்ளூ கண்டுபிடிச்சிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சேதுராமன் வீட்டுக்கு சேதுராமன்ட்டையும் துரைக்கிட்டையும் பேசுகிறாங்க. சீதா வெளியில் கொண்டு வரதுக்கு முக்கியமான அடையாளம் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. என்னது அடையாளமா? என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் ஆதாரம் தானே சொல்லுவாங்க. நிச்சயம் போனது மகாவா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். மகா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? மகாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு தெரில. அவங்க இருந்துக்கிட்டே சீதா மேலே பழி போடணுன்னு கூட இது மாதிரி செஞ்சுருக்கலாம்ல. என்ன சொல்கிறீங்க? க்ளோனை பற்றி சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணோம். இன்னொன்று சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இந்த விஷயம் வந்து தெரியாத அளவுக்கு இருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் நிச்சயம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் ஈஸியாக வந்து இதில் சீதாவோட சதி வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ராமுக்கு புரிய வச்சிடலாம், தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அஞ்சலி, சத்யா, பிரியா வந்து 3 பேர் நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து என்ன தேவைலாம் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அஞ்சலி, நீங்கள் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கலாம். ராம் வந்து ஐபிஎஸ் அதிகாரி. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரியுமா? ஏமா எப்போதும் எக்ஸ்பீரியன்ஸ் தாம்மா ஜெயிக்கும். எந்த பதவியில் யார் வேணாலும் உட்காரலாம். இப்போ உயர்றத பதவியில் ஒரு புதுசாக இருக்கிற உட்கார்ந்த பையனும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கலாம். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா யாருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும்? உங்கள் கணக்கை பொறுத்தளவு ஹையர் எண்டில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு நினைப்பீங்க. அது தப்பு கணக்கு போடுவீங்கம்மா. கான்ஸ்டபிள் கூட நிறைய விஷயம் தெரியும், பெரிய இருக்கிற ஆஃபீஸர் கூட தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள்லாம் யாருங்க? இது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு, சீதாவை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது துரை வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய், நாங்கள்லாம் ஏதோ ஒன்று தந்திரமான முறையில் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை பேச உங்ககிட்ட கூப்பிட்டு வச்சு சத்யா இது பண்ணலாமா, பிரியா இது பண்ணலாமா, அஞ்சலி இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி இப்படி பண்ணுறியே, கொஞ்சமாக நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, மாமா உனக்கெல்லாம் மரியாதையே இல்லை. சித்தி போனதுக்கப்புறம் நீ எதுக்கு முதல்ல இந்த வீட்டில் இருக்கேங்கிற மாதிரி பேசினோன்னே சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. பெரியவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள்லாம் மூக்க நுழைக்கிறீங்க? சம்மந்தி இவ்வளோலாம் கோபமாக பேசாதீங்க. நாங்கள் ஏதோ பெரிய மனுஷங்களா 3 பேர் நின்று ஏதோ ஒன்று சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுகிறோம். எங்கள் அறிவுக்கு எட்டின மாதிரியே நாங்கள் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி வந்து ஓராத்துமுறை வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து சத்யா வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சீதா தப்பே பண்ணலங்கிறத ஆணித்தனமாக நம்புறதுனால கொஞ்சம் நேரம் போகட்டும், ஓவராக அஞ்சலி பேசினானா எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சத்யா கீழே கொடுக்கணும்னு வந்துடுறாங்க. நம்ம சீதா, மீரா எல்லாரும் இவங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கவே தெரியாதே. இது இன்னைக்கா நேத்தா தெரியுது? ஏன்னா வளர்த்த விதம் அப்படி. யாரோ 2 பேரை காப்பாற்ற தான் இவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யாரோ 2 பேர் எங்கள் அப்பா அம்மாவை சொல்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு பிரியா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சத்யா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன அஞ்சலி ஓவரா திமிரா வந்து பேசிகிட்டு இருக்க? பெரியவங்கிற மட்டு மரியாதைலாம் பேசுகிற. பெரியப்பா தான் வந்து எத்தனை வாட்டி சொல்கிறாங்களா அமைதியாரு அமைதியாருன்னு. ஒன்று அஞ்சலிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சத்யா வந்து கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுன்னு வந்து அரைஞ்சிடுறாங்க. சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க. அதானே நல்லதா யோசிக்க தெரில. சத்யா ஏதோ நல்லதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா அதை வந்து உங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு வாட்டி மேலே கை வைக்கிற எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கண்ணத்தில் பொழிச்சுன்னு அரைஞ்சிருவேன். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்யா வந்து அஞ்சலியை பார்த்து அடிக்கிறாங்க. 3 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், நல்லது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சீதா நல்லவ, அவள் தப்பு பண்ணல எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வேலை எல்லாத்தையும் வந்து ராஜசேகர் அங்கிளும் துரமாமாவும் நம்ம பெரியப்பாவும் கண்டுபிடிச்சே தீருவாங்க. வேணா பாரு, உண்மையான குற்றவாளி வரப்போ தான் இவங்க தான் குற்றவாளியாங்கிற மாதிரி மூக்கு மேலே வரல வைக்க போகிறோம். இத்தனை நாளாக வந்து தெரியாதெல்லாம் இனிமேட்டு தான் தெரிய போகுது. ஏய், அப்போனா நம்ம அண்ணன் வந்து என்னை தப்பாக வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறியா சீதாவை? தப்பான வழியிலையும் வழிகாட்டுதலின் பேரில் தான் வந்து ராம் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சத்யா பேசும்போது மீரா வந்து எல்லாத்தையும் கேட்டு தெளிவாக வந்து பாராட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.